5வது அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது வாசிப்போமாக? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது. நான் என் தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு போதும் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த திராட்சை செடி, திராட்சை தோட்டம் என்பது 7வது வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் வம்சத்தை குறிக்கிறது என்று சொல்லியிருக்கு. போட்டிருக்கா? 7வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் வம்சமே. திராட்சை தோட்டம் என்று சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் இஸ்ரவேல் வம்சத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் வம்சம் என்றால் யார்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் இஸ்ரவேல் வம்சம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் யாரு? யாக்கோபு. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாரு? யாக்கோபு. ஞானஸ்நானம் எடுத்தோன்ன இஸ்ரவேல். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எத்தன் ஏமாற்றுகிறவன். ஆனா ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி இஸ்ரவேல் என்கிற வார்த்தைக்கு தேவ பிரபு என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் வம்சத்தை அது குறிக்கிறது. ஆண்டவர் பாருங்க, இந்த திராட்சை தோட்டத்தை எங்க வச்சிருக்கிறாரா? வேத வசனத்துல என்ன சொல்லுது? எங்க வச்சிருக்கிறார் இந்த திராட்சை தோட்டத்தை? ஸ்தோத்திரம். மேட்டிலே வைத்திருக்கிறார். வசனத்தை பாக்குறீங்களா? யாருமே வாசிக்க மாட்டீங்களே. திராட்சை தோட்டத்தை எங்க வச்சிருக்கிறாருன்னு போட்டிருக்கு. 1வது வசனம் வாசிங்க பாப்போம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. திராட்சை தோட்டம் என்பது சபையை குறிக்கிறது. திராட்சை தோட்டம் என்பது சபையை குறிக்கிறது. நீங்க திராட்சை செடி, புரியுதா உங்களுக்கு? அவர் திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் என்பது சபையை குறிக்கிறது. அந்த சபையை ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மகா செழிப்பான மேட்டிலே வைத்திருக்கிறார். சபையை ஆண்டவர் இந்த பூமியிலே உயர்த்தி வைத்திருக்கிறார், மேட்டிலே வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது இன்றைக்கு சபை மிகவும் தாழ்வான நிலைமையிலே, ஒரு பள்ளத்திலே, ஒரு அடி மட்டத்திலே கிடக்கிறது போல இன்றைக்கு சபை கிடக்கிறது. ஆனால் ஆண்டவர் சபையை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? மேன்மைப்படுத்த போகிறார், மேட்டிலே வைக்க போகிறார். அல்லேலூயா. திராட்சை தோட்டத்தை மேட்ல வைக்க போறாருன்னா என்ன அர்த்தம்? திராட்சை தோட்டத்தை மேட்ல வைக்க போறாருன்னா என்ன அர்த்தம்? சபையை மேட்ல வைக்க போறாரு. சபை என்பது நீங்களும் நானும் சேர்ந்ததுதான் சபை. இந்த சபையை ஆண்டவர் மேட்டிலே வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆண்கள் செய்ய அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா கேட்டு வாங்க கூடாது. அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா போடலாம்னா ஆண்டவர்ட்ட ரொம்ப கேட்டு வாங்க வச்சிருவார். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட தான் எல்லாத்தையும் கேட்டு வாங்கணும். ஓ, அதாவது ரொம்ப கெஞ்ச விட்டுருவார் ஆண்டவர் அல்லேலூயா போடலாம்னா. அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அது நல்ல நல்ல திராட்சை பழங்களை 2வது வசனத்தினுடைய இறுதி பகுதி சொல்கிறது, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கனி கொடாத மக்களை குறித்து கர்த்தர் ஏமாற்றம் அடைகிறார். கனி கொடாத மரங்களை குறித்து ஏமாற்றம் அடைகிறார். நீங்கெல்லாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கனி கொடுக்க வேண்டும். கனி எப்படி பாஸ்டர் கொடுக்கிறது? ஆவியின் கனிகள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5:22 சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. கனி என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய சுபாவத்தை குறிக்கிறது. கனி என்பது எதை குறிக்கிறது?
உங்களுடைய சுபாவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. கனி கொடுக்கணும். வருஷ கணக்கில் ஏசப்பா பிள்ளைகளா இருக்கிறோம், வருஷ கணக்கில் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய சுபாவத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் விசுவாசிகளா இருந்தாலும், ஆமென், ஸ்தோத்திரம், எத்தனை வருஷம் விசுவாசிகளா இருந்தாலும் சுபாவம் மாறவில்லை என்று சொன்னால் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்த பின்பாக, அபிஷேகத்தை பெற்ற பின்பாக நமக்கு சுபாவம் மாற வேண்டும். அல்லேலூயா. 40 வயசுக்கு மேல என்ன குணம்னு சொல்லுவாங்க? நாய் குணம்னு சொல்லுவாங்க. நாய் குணம் நமக்கு வரக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு சிலரை கவனித்து பார்த்திருக்கிறேன், வெளியில ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அல்லேலூயா. வெளியில ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, ஆனா வீட்டுக்குள்ள போனா வல்லு 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 வல்லு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிள்ளைகிட்டலாம் வல்லு வல்லுன்னு எனக்கே சில நேரத்துல நான் அப்படித்தான் ஆகிறேன். அல்லேலூயா. குடும்பத்துல வெளியில நல்லா ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. என்னை சேர்த்து தான் சொல்றேன், நான் சொல்றதுக்கு வெட்கப்படல. வெளியில நம்ம நல்லா சாஃப்டா இருப்போம், ஆனால் குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளிடத்துல, நம்முடைய மனைவியினிடத்துல நம்முடைய நல்ல குணங்களை காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோட பேசினார், வெளியில எல்லாம் நீ ரொம்ப நல்லவனா இருக்க, குடும்பத்துல வல்லு வல்லுன்னு ஒழுகிறிய. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே 40 வயசுக்கு மேல நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க, எனக்கு அந்த நாய் குணம் வரக்கூடாது, நல்லா கனி கொடுக்கணும் ஆண்டவரே. எனக்கு சேர்த்து உங்களுக்கு சேர்த்து தான் பிரசங்கம். கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 40 வயசுக்கு மேல நாய் குணம் வரக்கூடாது, கர்த்தருடைய சுபாவம் தான் வரணும். ஆமென் சொல்லுங்க. வெளியில மாத்திரம் நீங்க சாப்பிட்டா இருந்து வெளியில மாத்திரம் ரொம்ப நல்லவங்க போல நடிக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. ஆமென், சோத்திரம். வீட்லயும் சாப்பிட்டா இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. வெளியில போய் சாப்பிட்டா இருக்க உதவி செய்வார். அல்லேலூயா. வெளியில நம்மளை நல்லவங்களா காமிக்கிறதுக்காக சாப்பிட்டா இருக்கிறோம், ஆனா வீட்டுல நம்ம நல்லவங்களா நம்மளை காண்பிக்கிறது இல்லையே. ஆண்டவர் வீட்லயும் நல்ல குணங்களை நமக்கு தர கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. 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 சில நேரத்துல என் மனைவியின் இடத்துல நான் ரொம்ப கடுமையா பேசுவேன். இந்த ரெய்னாட நின்று வாசித்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, இவனை அடிக்கடி நான் பேசுவேன், பப்ளிக்காலாம் பேசுவேன். சில நேரத்துல கீபோர்டு வாசிக்கும் போது பேசுவேன். ஏதாவது இவன் மெதுவா தான் கேட்பான். என்ன செய்யறது, அது பிரஷர்னால வருதா, அது சுகர்னால வருதான்னு எனக்கு ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவரே எனக்கு நல்ல குணங்களை தருவீராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நல்ல குணங்களை நமக்கு தர ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஒரு 20 நிமிஷம் பேச போறேன், ஒரு 1/4 மணி நேரம் தான் பேசுவேன் நினைக்கிறேன். கனி கொடுக்கிறது எப்படி அப்படின்ற டாபிக்ல உங்கள் மத்தியில பேச போறேன். கனி கொடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி, முதலாவது கனி கொடுக்கிறது எப்படின்னு சொல்லி சங்கீதம் 1வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் எடுங்க. 1வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 1:3. அல்லேலூயா. அந்த வசனம் யாரை குறித்து சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், ஆமென், சோதரர், இந்த முதலாவது சங்கீதம் எதை குறித்து சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், கனி தருகிற நீதிமானை குறித்து சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது அதிகாரம் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசம். முதல் சங்கீதம், பைபிள்ல இருக்கிற முதல் சங்கீதம் எதை குறித்து சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமென், சோதரர். நீதிமானா மாறுறது எப்படி? துன்மார்க்கன் எங்க நிக்க முடியாது? சபையில இருக்க முடியாது. புரியுதா? துன்மார்க்கமா ஜீவிச்சீங்கன்னா சபைக்கு உங்களுக்கும் சம்மதமே கிடையாது. நீதிமானுக்கு தான் சபையில இடம். முதலாவது சங்கீதம் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறது. முதலாவது சங்கீதம் எதை குறித்து சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், கனி தரக்கூடிய நீதிமானுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது சங்கீதம் கனி தரக்கூடிய நீதிமானுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும், நாம் அதிகமாய் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம், வசனத்தை தியானிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? வேத வசனத்தை படிச்சா மாத்திரம் போதாது,
தியானிக்க வேண்டும். தியானிக்கணும்னா என்ன? தியானிக்கிறதுனா என்ன? உட்கார்ந்து புத்தர் மாதிரி போதி மரத்தடியில உட்கார்ந்து அப்படியே பைபிளை விரிச்சு வச்சு கண்ணை மூடி சோத்திர அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் அதுவா தியானம்? தியானம் இல்லைங்க. தியானம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, படிக்கிற அறிவு பூர்வமாய் பைபிளை படிக்கிறது உங்களுடைய அனுபவமாக மாற வேண்டும். இதுதான் தியான வாழ்க்கை. அல்லேலூயா. பைபிளை சும்மா படிக்க கூடாது. கடவுள் உங்களோடு பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் பைபிளை திறக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். ஒரு நாளைக்கு எத்தனை முறைக்கு பைபிள் வாசிக்கிறீங்க? ஒரு சிலர் சொல்வாங்க, பாஸ்டர் ஒரு நாளைக்கு 5 முறை டீ குடிப்பேன். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 3 முறை டீ குடிப்பான். 3 முறை டீ குடிக்கிறது சரி, 5 முறை டீ குடிக்கிறது சரி. பைபிளை எத்தனை முறை நீங்க படிக்கிறீங்க? அல்லேலூயா. பைபிளை நீங்க படிச்சு நீங்க பைபிளை நீங்க படிச்சா மாத்திரம் போதாது. அது எங்க ஏறணும்? முதல்ல மைண்ட்ல ஏறணும். எங்க போகணும்? பைபிள் படிக்கிறது மைண்ட்ல போகணும். மைண்ட்ல போன வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு வரணும். இருதயத்துக்கு கொண்டு வந்த வசனத்தை நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வாராம். அல்லேலூயா. பைபிள் படிக்கிறது வெறும் மூளை அறிவுனால அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். வீட்டுல இப்போ நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பைபிள்ல சர்ச்சுக்கு வர நிறைய பேர் ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்கள் எத்தனை பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு 2-3 பேர் தான் நோட்ஸ் எடுப்பீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். பெண்கள் நீங்க மேக்ஸிமம் நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறீங்களா? இல்ல நிறைய பேர் ஆமென் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தெரியல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனத்தை நீங்க என்ன செய்யணும்னா, சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுகிற வசனத்தை வீட்டுல போய் யாராவது பாக்குறீங்களா? இல்ல பாக்குறது இல்ல. வீட்டுல போய் புரட்டி பார்க்கணும். வீட்டுல போய் பாஸ்டர் இந்த வாரம் என்ன பேசினாங்க, எதற்காக பேசினாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வீட்டுல போய் நீங்க புக்கை ஓபன் பண்ணி பாருங்க. டைரியை ஓபன் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் டைரியை ஓபன் பண்ணி பார்க்கறீங்க? உங்க வாழ்க்கையில அனுபவமாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இரண்டாவது கனி கொடுப்பதற்கு சங்கீதம் 92வது சங்கீதம் 15வது வசனம் சொல்கிறது. சங்கீதம் 92:15. சங்கீதம் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள் என்று சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருங்க கனி கொடுப்பாங்க? யாரு கனி கொடுப்பாங்கன்னா, அந்த வசனத்துக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கு? ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். 92க்கு என்ன தலைப்பு போட்டிருக்கு? ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாள். ஆமென் ஸ்தோத்திரம். சபைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு காலையில ஏர்லியரா வரணும். நிறைய பேரு அந்த 9 மணிக்கு வர்றது 9:15. நான் சொல்றேன் 9:30க்கு 9:30 ஆச்சுன்னா வராதீங்க. அல்லேலூயா. 2வது ஆராதனைக்கு வாங்க. ஆராதனை அசட்டை பண்ணிட்டு லேட்டா வராதீங்க. 9 மணில இருந்து 9:07 ஆயிடுச்சா, 9:20 ஆயிடுச்சா, 9:20 ஆச்சுன்னா தயவு செய்து வராதீங்க. 2வது ஆராதனைக்கு ஒழுங்க வாங்க. புரியுதா? ஆராதனை அசட்டை பண்ணீங்கன்னா கனி கொடுக்க முடியாது. ஆராதனை டயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருக்கு லேட்டா வர்றதா ஒரு பெரிய தோரணம் மாதிரி நினைக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சர்ச்சுக்குள்ள போனா அப்படியே தோரணையா அப்படியே பைபிள் அப்படி வச்சு உட்கார்றது. நோ. அல்லேலூயா. ஆராதனையை அலட்சியம் பண்ணினால் கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்கிறேன், கோடி கோடியாய் உங்களுக்கு வருமானம் ஞாயிற்றுக்கிழமை குவிந்தாலும் எனக்கு கோடி வேணாம் ஆண்டவரே, நீர்தான் வேண்டும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க போக கூடாது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாண வீடு வருதா, ஃபங்க்ஷன் வீடு வருதா? நோ. ஆலயத்துல போய் உட்கார்ந்து அடுத்ததுதான் ஃபங்க்ஷன் வீடு. அல்லேலூயா. 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 கர்த்தருடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நமக்கு ரிலேஷன்ஸ் வீடு முக்கியம் கிடையாது. ஆண்டவர் தான் முக்கியம். அல்லேலூயா.
நமக்கு கல்யாண வீடு முக்கியம் கிடையாது. கல்யாண வீட்டுல என்ன போய் செய்ய போறீங்க? போய் தாலி எடுத்தா கொடுக்க போறீங்க? போய் யாராவது தாலி எடுத்து, நீங்க தாலி எடுத்து கொடுத்துதான் கல்யாணம் நடக்கணும்னா நீங்க போயிட்டு வாங்க. நீங்க என்ன எதுக்கு போறீங்க? மொய் எழுத தானே போறீங்க, முடிச்சுட்டு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஆமென் முக்கியத்துவம் கொடுக்கணும். தீபாவளி வருமானம் அந்த வருமானம் ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. பிசினஸ் பீப்புளுக்கு சொல்றேன், பிசினஸ் பண்றவங்களுக்கு சொல்றேன், தீபாவளிக்கு தான் வருமானம், தீபாவளிக்கு தான் எனக்கு நிறைய வருமானம், அதனால நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், ஊழியத்துக்கு வர மாட்டேன், ஜெபத்துக்கு வர மாட்டேன். நோ, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற முடியும். அல்லேலூயா. கோடி கோடியாய் வருமானம் கிடைச்சாலும் எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோல்கேட் என்கிற ஆமென், கோல்கேட் இன்னைக்கு பல்லு வளர்க்கிற கோல்கேட் பேஸ்ட், அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம், அதனுடைய முதலாளி சர்ச் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அவரை குறித்து வேதத்திலே ஆமென், வேதத்திலே இல்ல, அவரை குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். இன்றைக்கு அவருடைய வருமானத்திலே 9 பங்கை ஆலயத்துக்கு கொடுக்கிறார். எத்தனை மடங்கு சொல்லுங்க? கோல்கேட் பேஸ்ட் இன்னைக்கு வளர்க்கிறோம்ல, 10ல 9 மடங்கை கடவுளுக்கு கொடுக்கிறாராம். 1 மடங்கு தான் அவருக்கு வச்சுக்கிறாராம். அல்லேலூயா. அந்த 1 மடங்கே அவருக்கு அதிகமா இருக்கான். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றதுக்கு ஆமென் சொல்ல மாட்டீங்க, நல்லா தலையாடுறீங்க. அல்லேலூயா. அந்த 1 மடங்கே அதிகமா இருக்கான். புரியுதா உங்களுக்கு? 9 மடங்கு கடவுளுக்கு கொடுத்து மிச்சம் இருக்கிறது என்னது? 1%. அந்த 1% வருமானமே எனக்கு அதிகமா இருக்கு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை அவர் ஒரு நாள் மிஸ் பண்றது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கனி தருகிறவராய், கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எரேமியா 17:7-8 வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர் விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமலும் இலை பச்சையா இருக்குமா. மழை தாட்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பார்களாம், வருத்தமின்றி வாழ்வார்களாம், தப்பாமல் கனி கொடுப்பார்களாம். அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம் அதுல சொல்லியிருக்கு? 8 விதமான ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கு. அல்லேலூயா. One who trusts in God, தேவனை சார்ந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. 3வது, நம்ம வாழ்க்கையில எப்ப கனி கொடுக்க முடியுமா? தேவனை சார்ந்து வாழ வேண்டும். ஒரு சின்ன பிள்ளை எதுக்கு எடுத்தாலும் அம்மாவையே என்ன செய்யும்? நம்பி வாழும். அம்மாவையே சார்ந்து இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் அம்மாவுடைய துணை இல்லாமல் இந்த சின்ன பிள்ளையால என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு பிள்ளை வாழ முடியாது. அம்மாவையே எப்போதும் சார்ந்திருக்கும், அம்மாவையே பிடிச்சுக்கிட்டே இருக்கும். சில பிள்ளைகளை பாருங்க, பிடிச்சுக்கிட்டே இருக்கும். எங்க போனாலும் அம்மாவையே என்ன செய்யும்? அம்மா சாரியை பிடிச்சுக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. சார்ந்து இருக்கணும், ஆண்டவரை பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம். கனி கொடுக்கறத பத்தி என்ன புதுசா பேசிட்டார் பாஸ்டர்? இது 3 உங்களுக்கு தெரிஞ்ச காரியம். தெரியாத 3 காரியம் இருக்கு, அதுதான் இன்னைக்கு பேச போறேன். அல்லேலூயா. இது நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த 3 பாயிண்ட்டுமே இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இப்ப தெரியாத 3 பாயிண்ட சொல்ல போறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமாக. ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம் 22 முதல்ல வாசிங்க. யோசேப்பு கனி தரும் செடி. ஸ்தோத்திரம். யோசேப்பு யாரு? கனி தரும் செடி. யாக்கோபுக்கு எத்தனை குமாரர்கள்? 12 குமாரர்கள் இருந்தார்கள். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. அதுல 11வது குமாரன் பேர் தான் யாரு? யோசேப்பு. அந்த யோசேப்பை யார் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், யார் ஆசீர்வதிக்கிறார்? யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், ஆதியாகமம் 49:26 என்ன சொல்லுது வாசிப்போம். தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய உச்சந்தலையில் வருவதாக அப்படின்னு சொல்லி.
அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளை யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய கரத்தை தன்னுடைய பிள்ளைகளுடைய சிரசிலே வைத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் எப்படி வாங்கணுமா? சிரசில கையை வச்சு வாங்கணும். அல்லேலூயா. நிறைய பிள்ளைகள் வந்திருக்கீங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள் இருக்கிறீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாய் தகப்பன், உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாய் தகப்பன் உங்களை காட்டிலும் குறைவாய் படித்திருக்கலாம். பிள்ளைகள்லாம் கேட்டுக்குங்க, உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாய் தகப்பன் உங்களை பார்க்கிலும் குறைவாய் படித்திருக்கலாம். ஆனால் அவர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போது வேணும். அல்லேலூயா. அந்த பேரண்ட்ஸ் உங்களை என்ன திட்டுறாங்களோ, என்ன மைண்ட்ல வைக்கிறாங்களோ அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அப்பா அம்மா திட்டுறதையே உங்க வாழ்க்கையில பெருசுபடுத்தாதீங்க. அல்லேலூயா. அப்பா அம்மா திட்டுறதை பெருசுபடுத்தாதீங்க. நான் சொல்றது உலக பிரகாரமான தாய் தகப்பன் அல்ல, ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன். அல்லேலூயா. உலக பிரகாரமான அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அது ஆசீர்வாதமே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன்ட அவங்க உங்க கரத்தை நீட்டி உங்க தலையில கையை வச்சு ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுடைய blessing உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களோட குறைவா படிச்சிருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே வேணும். அல்லேலூயா. அதுவும் நான் சொல்றது உலக பிரகாரமான ரட்சிக்கப்படாத அம்மா அப்பா தலையில வச்சா அவங்க ஆசீர்வாதம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட அம்மா அப்பா உங்க தலையில வச்சு உங்க தலையில வச்சு உங்களை bless பண்ணாங்கன்னா அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. பிறந்த நாளுக்கு யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ இல்லையோ, உங்க தாய் தகப்பட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். யாருக்கு பேசுறாருன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. பிறந்த நாள்கிட்ட பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்றது நல்லது. நானும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன். புரியுதா உங்களுக்கு? நானும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன் இடத்துல உங்களுடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அவங்க உங்க தலையில கைய வச்சா அவங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்க கனி கொடுப்பீங்க. சோ அவங்களை உதாசீனம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அவங்க எப்படி அவங்க தாய் தகப்பன் ஒரு கிட்லர் மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. நான் சொல்றது ரட்சிக்கப்பட்ட தகப்பன். உங்க தகப்பன் ஒரு கிட்லரை போல ஒரு கொடுமையாய் நடத்துகிறவரா இருந்தாலும் சரி, அவர் தலையில கையை வச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா பிள்ளைங்க? ஆமென் சொல்லுங்க பிள்ளைங்களா. அல்லேலூயா. ஒரு முரட்டாட்டமான தகப்பனை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு கொடூரமான ஒரு தகப்பனை கொடுத்திருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட அப்பா உங்க தலை மேல கையை வச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க கனி கொடுப்பீங்க, கனி கொடுப்பீங்க. பைபிள் சொல்லுது. இதுக்கு முன்னாடி பேசின 3 பாயிண்ட்களும், இதுக்கு முன்னாடி 3 பாயிண்ட். அதனால ஏன்ட்ட ஆசீர்வாதம் வாங்க வர மாதிரி உங்க அப்பா அம்மாட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கினாதான் கனி கொடுக்க முடியும். ஆமெனே. வர மாட்டீங்க. எனக்கு வாய்ஸ் அதுக்கு மேல வரல, தொண்டையில சத்தம் முக்கி மூச்சு இழுத்து பேசுங்கன்னு டாக்டர் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் மூச்சு இழுத்து பேசுங்க. அப்படி மூச்சு இழுத்து பேசினாதான் எனக்கு வார்த்தை சத்தமே வருது வெளியில. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைப்பது எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது என்று சொன்னால் அபிஷேகம் பெறுவதற்கு. உபாகமம் 34:9 வாசிங்க. உபாகமம் 34:9. உபாகமம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் கைகளை வைத்தபடினால் அவர் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டார். அல்லேலூயா. பாத்தீங்களா? யோசுவா ஒரு அடுத்து ஒரு ஜெனரேஷன், அடுத்து ஒரு ஊழியக்காரனா வர போறாரு. அதுக்கு முன்னாடி மோசே யோசுவாவினுடைய தலைமையில கையை வைக்கும் போது அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படுகிறான். அல்லேலூயா. தகப்பன் எந்த ஆவியில இருக்கிறானோ, தகப்பனுக்கு எந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஒருவேளை தகப்பனுக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்கலாம், ஒருவேளை தகப்பனுக்கு குணமாக்குகிற வர இருக்கலாம், ஒருவேளை தகப்பனுக்கு ஞானத்தை போதிக்கிற வசனம் இருக்கலாம், ஒருவேளை தகப்பனுக்கு அறிவை உணர்த்துகிற வார்த்தை இருக்கலாம். அந்த தகப்பன் உன்னுடைய தலைமையில கையை வைக்கும் போது உனக்கு ஆசீர்வாதம் பெருகும். அதே அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்படும்.
ஹalleluya ஹalleluya. அடுத்த ஒரு பாயிண்ட், ஆதியாகமம் அதை 49:23 வாசிங்க. ஆதியாகமம் 49:23 49:23. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவனை பகைத்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. வில்வீரர் அவனை என்ன செய்தாங்களா? மனமடிவாக்கி அவன் மேல் என்ன செய்தாங்களா? அம்பு எய்து அவனை பகைத்தார்கள். அல்லேலூயா. மனமடிவாக்கப்படும் போது நீங்க கனி கொடுப்பீங்க. யாராவது உங்களை அதிகமா மனமடிவாக்குறாங்களா? உங்களை அதிகமாய் மனிதர்கள் உங்களை பகைக்கிறாங்களா? அல்லது உங்க சொந்த சகோதரன் உங்களை பகைக்கிறானா? உங்களை யாராவது அதிகமாய் பேசி பேசி, ஒருவேளை உங்க வீட்டுக்காரரே அதிகமா உங்களை பேசி மனமடிவாக்கலாம், புரியுதா? அல்லது உங்க சொந்தக்காரர்கள் உங்களை பேசி உங்களை மனமடிவாக்கலாம், அல்லது உங்கள் சகோதரர்கள் உங்களை பேசி ஆமென் மனமடிவாக்கலாம். வார்த்தையாகிய அம்பை உங்கள் இருதயத்திலே பாய்ச்சலாம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. எதற்காக ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் தெரியுமா? மற்றவங்க உங்களை அதிகமா மனமடிவாக்க ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஒரு சீப்ல அதுதான் சொன்னேன், ஒரு சீப்ல சொன்ன வார்த்தையை தான் இப்பயும் சொல்றேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா. வில் வீரர் என்று சொல்லும்போது அது பிசாசினுடைய அக்கினி ஆஸ்திரங்களை குறிக்கிறது. அதுல வில் வீரர் என்று சொல்லுகிற வார்த்தை பிசாசினுடைய அக்கினி ஆஸ்திரங்களை சொல்லி குறிக்கிறது. யோசேப்பினுடைய உள்ளம் அநேக முறை தன் சொந்த சகோதரர்களால் மனமடிவாக்கப்பட்டது. உங்க சொந்த சகோதரன் உங்களை பகைக்கிறானா? அம்பு எய்கிற மாதிரி வார்த்தைகளை குத்தி குத்தி பேசுறானா? கவலைப்படாதீங்க. அவங்களை காட்டணும், அம்பு எய்கிறவனை காட்டணும். அம்புல குத்துவாங்க பார்த்தீங்களா, அவன் அதிகமா கனி கொடுப்பான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உலகத்திலே ஒலிம்பிக் போட்டியிலே அம்பை கரெக்டாக எய்கிறவனுக்கு கேடயம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒலிம்பிக் போட்டியிலே அந்த அந்த அம்பு எய்கிற அந்த விளையாட்டிலே அம்பை சரியாக அந்த குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளே அந்த அம்பை எய்கிறவனுக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது உலக வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அம்பு எய்கிறவனுக்கு பரிசு கிடையாது, அம்புல குத்து வாங்குறவனுக்கு தான் பரிசு. அவன் தான் கனி கொடுப்பான். அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்காக நீ தோத்து போறன்னு சொல்லல. உன் சகோதரனாலே, உன் குறிப்பிட்ட சகோதரினாலே, ஆமென், உன்னுடைய உறவினர்களாலே, நண்பர்களாலே, ஆமென், உன்னுடைய உள்ளம் மனம் மடிவாக்கப்படுகிறதா? நீ சோர்ந்து போக வேண்டாம். நீங்க அதிகமா கனி கொடுப்பீங்க. யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை மனமடிவாக மாற்றினார்கள். அல்லேலூயா. அவன் கனி கொடுத்தான். அல்லேலூயா. ஆமென். 2 பேதுரு 1:8 சொல்லி இருக்கிறது. 2 பேதுரு 1:8 முடிக்க போகிறேன். 2 பேதுரு 1:8 வாசிப்போம். இவர்கள் உங்களுக்கு உண்டாயிருந்த பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ்ல சொல்லியிருக்கு. இந்த வசனம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளர்ந்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய முடியாது? வீணரா இருக்க முடியாது, கனியற்றவர்களா இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அதையே நம்ம பாசிட்டிவா அந்த வசனத்தை மாத்தணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவினாலே நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. அவரை பற்றிய அறிவிலே வளர 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 நீங்கள் தொடர்ந்து கனி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். இந்த உலகத்துல கனி எப்ப கொடுக்க முடியும் தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட, உங்க தாய் தகப்பனை விட, இப்ப வேற மாதிரி பேசுறேன், உங்க தாய் தகப்பனை நீங்கள் நேசிக்கிறத விட, உங்க உறவினர்களை நேசிக்கிறத விட, உங்க கணவனை நேசிக்கிறத விட, உங்க பிள்ளைகளை நேசிக்கிறத விட கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜீசஸ் ஃபர்ஸ்ட், குடும்பம் ரெண்டாவது, அப்புறம் தான் மூணாவது தான் ஊழியம். சிலர் என்ன தெரியுமா செய்வாங்க? ஊழியம் ஓடிட்டு குடும்பத்தை திராட்டில் விட்டுருவாங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் காட். ஃபர்ஸ்ட் யாரு? கடவுள், ஏசப்பா தான். ரெண்டாவது யாரு? குடும்பம். மூன்றாவது ஊழியம்.
முதலாவது தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, இரண்டாவது குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, மூணாவது தான் ஊழியம். அல்லேலூயா. இந்த ஆர்டர்ல இருக்குன்னு சொன்னா நமக்கு குழப்பங்களே வராது. இந்த ஆர்டர் மாறும் போதுதான் குழப்பங்கள் வராது. அல்லேலூயா. முதலாவது தேவனை முன்னிறுத்துங்கள். உங்கள் குடும்பத்திலே தேவனுக்கு முக்கியத்துவமான இடத்தை கொடுங்கள். அவரை அறிகிற அறிவிலே நீங்க வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏழாவது பாயிண்ட் 15:2 யோவான் 15:2 யோவான் 15:2 அல்லேலூயா. யோவான் 15:2 அறுத்து போடுகிறார். கனி கொடாத கொடியை அவர் என்ன செய்வாரா? அறுத்துருவாரு. அல்லேலூயா. ஆனா கனி கொடுக்கிற கொடியை என்ன செய்வாரு? கொடுக்கும்படி அதை என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாராருக்கெல்லாம் கனி கொடுக்கணும்னு ஆசையோ, யாரெல்லாம் கனி கொடுக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ இல்லையோ, அவர் உங்களை ஆசைப்படுறாரு. நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு? நீங்க அதிகமான கனி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால அவர் என்ன செய்கிறாராம்? கனி கொடுக்கும்படி நம்மை சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை பரிசுத்தம் அடைய செய்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் கனி கொடுக்க முடியாது. பரிசுத்தமாக வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லைன்னா நீங்க கனி கொடுக்கவே முடியாது. நீங்க எவ்வளவு நல்லா ஜெபம் பண்ணலாம், நீங்க சர்ச்சுக்கு வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா பரிசுத்தம் ஹோலி லைஃப் இல்லாட்டா கனி கொடுக்கவே முடியாது. ஹோலி லைஃப் முக்கியம். கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹோலி லைஃப் எங்க போனாலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். சபையில மாத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம், சபையில மாத்திரம் நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது போதாது. வெளியில போய் பரிசுத்தமா இருக்கணும். கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சுத்தம் பண்றத பார்த்திருக்கீங்களா? தேயிலை தோட்டத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? தேயிலை தோட்டத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? யாருமே போகலையா? தேயிலை தோட்டத்தையாவது பார்த்திருக்கீங்களா? எதுக்குமே தலையாட்ட மாட்டீங்க. அதான் நம்ம காரியாபட்டியில உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எதுக்குமே தலையாட்ட மாட்டீங்க, எதுக்குமே ஆமைன்னு சொல்ல மாட்டீங்க. அதுதான் நம்முடைய ஸ்பெஷாலிட்டி. புரியுதா? முழு உலகத்துக்கும் உங்க செய்தி போயிட்டு இருக்கு கேமரால. இப்படியா கேவலப்படுறது? இனிமேலாவது ஆமைன்னு சொல்லுங்க. நம்ம உங்க செய்தி காரியம் உலகம் முழுவதும் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. இனிமேலாவது அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. தேயிலை தோட்டத்துல அடிக்கடி போய் பாத்தீங்கன்னா, அங்க தேயிலை தோட்டத்துல பக்க கிளைகளை தான் வெட்டி விடுவாங்க. மெயின் கிளையை வெட்ட மாட்டாங்க. தேயிலை தோட்டத்தை பாருங்க, அந்த உள்ள பக்க கிளையெல்லாம் என்ன செய்வாங்க? அடிக்கடி இந்த பக்க கிளையெல்லாம் வெட்டதான் அந்த தேயிலை தோட்டம் குப்புன்னு அப்படியே அழகா வளரும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில வேண்டாத சுபாவங்களை, பக்க கிளைகளை வெட்டதான் நீங்க குப்புன்னு வளர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் ஊழியம் செய்ய உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா? டைம் ஆயிடுச்சு. 2வது ஆராதனைக்கு ஜனங்கள் வந்துட்டாங்க. பாட்ட போறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். சீக்கிரமா எந்திரிச்சு நிற்போம். ஆமென். டைம் ஆயிட்டே இருக்கு. எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம். பக்க கிளைகளை வெட்டுவதற்கு உங்களுக்கு இடம் கொடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது தியானம் பண்ணும்போது, எல்லாரும் கேட்கறீங்களா? சீக்கிரமா எழும்புங்க. தியானம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில வேதம் நம்முடைய அனுபவமாய் மாறும்போது நம்ம கனி கொடுப்போம். ஓய்வு நாள் ஆராதனைக்கு நேரமே வரும்போது, ஓய்வு நாளே ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படும் போது நம்ம கனி கொடுப்போம். 3வது தேவனை சார்ந்து வாழும்போது கனி கொடுப்போம். 4வது பரிசுத்தவான்கள் உங்கள் தலையிலே கைய வைக்கும் போது, உங்கள் தகப்பன்மார்கள் உங்கள் தலையிலே கைய வைக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். 5வது உங்களை அநேகர் மனமடிவாக்குகிறார்களா, நீங்கள் கனி கொடுப்பீங்க. ஸ்தோத்திரம். 6வது கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவினால் நீங்கள் கனி கொடுப்பீங்க. 7வது பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுநாதர் கனி கொடுத்தாரா இல்லையா? இயேசுநாதர் கனி கொடுத்தாரா இல்லையா?
கனிகள் மொத்தம் எத்தனை பேர்? கனிகள் எத்தனை? 9. 9 கனிகளை இயேசுநாதர் கொடுத்தாரா கொடுக்கலையா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. யூதாஸ் காட்டி கொடுத்தான். யூதாஸ் ஆண்டவர் என்ன செய்தார்? சிநேகிதனே அப்படின்னு சொன்னார். அப்போ யூதாஸ் கிட்ட இயேசப்பா என்ன கனியை கொடுத்தார்? அன்பு அப்படின்ற கனியை கொடுத்தார். ஹalleluya. ஹalleluya. சீசர்களோடு இயேசப்பா இருந்தார். அப்படிதானே? சீசர்களோடு 12 சீசர்களோடு இருந்தாங்க. இந்த சீசர்கள்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப சீசர்களோடு ஆண்டவர் பழகும்போது சந்தோஷம் என்கிற கனியை கொடுத்தார். ஹalleluya. ஹalleluya. ஏரோது விசாரணை செய்கிறான். ஏரோது இயேசுவை நிறுத்தி, நீ என்ன தேவகுமாரனா சொல்லு அப்படின்னு சொல்றார். நீ என்ன ராஜாவாக போறியா சொல்லு. அமைதியா இருந்தார். ஹalleluya. ஏரோது ராஜாவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சமாதானம் என்கிற கனியை சொன்னார், கொடுத்தார். ஹalleluya. ஹalleluya. இயேசுநாதரை வசை சொற்களால், அநேக வசை சொற்களால் இயேசுநாதர்களை கடிந்து கொண்டு பேசினார்கள். அப்போது ஆண்டவர் என்ன செய்தார்? நீடிய பொறுமை என்கிற கனியை கொடுத்தார். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு முழு உலகத்துல இருக்கிற பாவியெல்லாம் ரட்சித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஹalleluya. முழு உலகத்துல இருக்கிற பாவியெல்லாம் இன்னைக்கு ரட்சித்து கொண்டிருக்கிறார். குடிகாரன், டாஸ்மாக்காரன் எல்லாத்தையும் ஆண்டவர் ரட்சித்து கொண்டிருக்கிறார். கொலைகாரன், கொள்ளக்காரன் எல்லாத்தையும் ரட்சிக்கிறார். இப்போ என்ன கனியை கொடுக்கிறார்? தயவு அப்படின்ற கனியை முழு உலகத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஹalleluya. வேத பாரகரிடம் பேசும்போது வேத பாரகன் தன்னை விட சத்தியம் நிறைய தெரிஞ்சவங்க போல பேசுறாங்க. அவங்ககிட்ட ஆண்டவர் ஏசப்பா நற்குணம் என்கிற கனியை கொடுத்தார். ஹalleluya. ஊழியம் செய்யும் போது உண்மை என்கிற கனியை கொடுத்தாரு. எருசலேமுக்கு கழுதை மேல பவனி வரும்போது சாந்தம் என்கிற கனியை கொடுத்தாரு. 40 நாள் ஏசப்பா உபவாசம் இருக்கும்போது இச்சை அடக்கம் என்கிற கனியை கொடுத்தார். இப்படி ஏசப்பா லைஃப்ல பாத்தீங்கன்னா 9 விதமான கனிகளும் ஏசப்பா லைஃப்ல இருந்துச்சு. அதே போல நீங்களும் 9 விதமான கனிகளை உங்கள் வாழ்க்கையில கொடுக்க வேண்டும். ஹalleluya. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி, ஆண்டவரே உங்களை சுத்தம் பண்ண விரும்புகிறார், உங்கள் பக்கங்களை வெட்ட விரும்புகிறார். அதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். ஹalleluya. ஓ ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஒப்புக் கொடுங்க. யாரும் பாட்டு பாடக்கூடாது. நீங்க இப்ப ஜெபம் பண்றதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் கொடுக்கிறோம். சீக்கிரமா ஆமென். ஸ்தோத்திரம். ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே நான் கனி கொடுக்கணும். எத்தனை வருஷம் சபையில வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருக்கிற குணங்கள்லாம் மாறணும். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற குணங்கள்லாம் மாறணும். எனக்குள்ள இருக்கிற குணங்கள்லாம் மாறணும். ஆமென். ரீகமா ஷிகாதரோ. ஆமென். எனக்குள்ள இருக்கிற குணங்கள்லாம் மாறணும். வேகமாய் நரகம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்க என் ஒருத்தியின் மாற்றம் இனியும் தாமதிக்க வேண்டாம். ஆண்டவரே, transform me Lord. என்னை மாற்றுங்கப்பா. எனக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. It's all enough Lord. It's all enough to change me. நான் மாற வேண்டும், என் மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண நான் மாற வேண்டும், என் மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண நான் மாற வேண்டும். When I'm after you, I still hold on to the pleasures of the world. But I know for sure I can't handle both. Lord, I really love you, Lord. I really love you.
தேவனுக்கு விரோதமான பாவம் என்று அறிவேன். நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தது போதும் என்னை முற்றிலும் மாற்ற ஆண்டவரே. இயேசுவை காண வேண்டும் என்று சொன்னார். தேசம் ரட்சிக்கப்படணும், காரியாபட்டி ரட்சிக்கப்படணும் சொல்லி சொல்லுவோம். நம்முடைய குணமானாத பட்சத்திலே நம்ம தேசம் ரட்சிக்கப்பட முடியாது. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், குணம் மாறணும்னு எதிர்பார்க்கிறார். நம்முடைய குணம் மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய சுபாவம் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உன்னுடைய பக்கங்களை எல்லாம் வெட்டி அவர் சுத்தம் பண்ண ஆசைப்படுகிறார். அவருக்கு இந்த காலங்களில் ஒப்பு கொடுப்பாயா? உன்னை சுத்திகரிக்கிறதற்காக நீ கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் 9 விதமான கனிகளை கொடுத்தார். தெய்வ பிள்ளைகளும் 9 விதமான கனிகளை கொடுக்க முடியும். எனக்கு இந்த கனி இல்லை, இந்த கனி இல்லைன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கூடாது. சொந்தம் என்கிற கனியை கொடுப்பாராக, என்கிற கனியை கொடுப்பாராக.
இச்சையடக்கம் என்கிற கனியை கொடுப்பாராக. தயவு என்கிற கனியை கொடுப்பாராக. நீடிய பொறுமை என்கிற கனியை கொடுப்பாராக. ஆண்டவரே, இந்த காலங்களில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், உண்மை, சாந்தம், இச்சையடக்கம் என்கிற 9 கனிகளையும் இந்த வாழ்க்கையில கொடுக்க உதவி செய்ய ஆண்டவரே. எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மனம் மாற, எங்கள் குணம் மாற இந்த காலங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய பணியை செய்ய தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் மாறாமல் எங்கள் தேசம் மாற முடியாது ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வராமல் எங்கள் தேசத்துல மாற்றம் வராது ஆண்டவரே. இந்த சபை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.